இப்போ நம்ம காட்டேஜில் மார்னிங் 9:30 ஆயிடுச்சு. எல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பிட்டு வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்காக கிளம்பிட்டுருக்கோம். ஸோ மார்னிங் வந்து ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட், வெளியே எங்கேயுமே போக முடியாது, அந்தளவுக்கு ரெயின் காலையிலேருந்தே சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. ஸோ இன்றைக்கி காலையில் மார்னிங் வந்துட்டு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பிளான் பண்ணியிருக்கோம். கஞ்சி வடை இதுதான் பிளான் பண்ணியிருக்கோம். ஊர்லேருந்தே மேங்கோ பிக்கல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதுதான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த மலையில் நான் இதை காட்டுறேன் பாருங்கள். இந்த செடியெலாம் எவ்வளோ அழகாக இருக்குது. எப்போவுமே இந்த செடியெலாம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறதுக்கு ரீசன் இங்கே அடிக்கடி பேர் மழையும் அந்த கிளைமேட்டும் தான். சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ளார் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. குட்டி குட்டி ஃப்ளார்ஸ். ஸோ நம்ம வந்து வீடு வாங்குகிறோம் இல்லை ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோம், லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரியான ஹில் ஸ்டேஷன்ஸில் வாங்கி நம்ம வீடு கட்டி ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஹட்டு மாதிரியாவது க்ரியேட் பண்ணி நம்ம இங்கே இருந்தோன்னா நம்மளுக்கு ஏர்லி ஒன்ஸ் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு லைஃப் கிடைக்கும். ஒரு 1 வீக் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் கூட நம்மளுக்கு சூப்பரான ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். சூப்பரான வியூ பாயிண்ட்ஸ் இந்த பக்கம் இருக்குது. நம்ம காட்டேஜில் இருந்து பேக் சைடு வந்தோன்னா செம்மையான வியூ பாயிண்ட் இது. இது வந்து பேக் சைடு பால்கனி. சூப்பரான வியூ பாயிண்ட். என்னால் ஓவராக இருக்குது, ஃபோன் வந்து நினையுது, அதனால் எடுக்க முடியல, ரெயின் ரொம்ப இருக்கனால. இது கூட அந்த பர்பிள் கலர் ஃப்ளவர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பரான வியூ பாயிண்ட் இது. இந்த பேக் சைட்லேயே தான் நாங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நேற்றுலேருந்து.